உண்மையாவே நீ கொலை பண்ணியாம்மா? சொல்லுமா, உண்மைய சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் அபி இருந்துகிட்டு, அண்ணன்கிட்ட உண்மைய சொல்லவா வேண்டாமா? உண்மைய சொன்னா அந்த கருணா கிட்ட போயிட்டு கண்டிப்பா அண்ணன் சண்டை போடும். அப்புறம் அண்ணனோட குடும்பத்துக்கு ஏதாவது நம்மளால ஆயிடுச்சுன்னா, பாவம் வேண்டாம். நம்ம உண்மைய சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சண்முகம் இருந்துகிட்டு, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லுமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ கொலை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்ல. என்னால இத நம்பவே முடியல. சொல்லு அண்ணன் மேல நீ மரியாதை வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா, உண்மைய சொல்லு அப்படின்னு சண்முகம் ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. உடனே அபி இருந்துகிட்டு, "அண்ணே நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லண்ணே. தப்பு பண்ணதெல்லாம் அந்த கருணா தானே. அந்த கருணா தான். அந்த பார்வதி அக்காவ கொலை பண்ணிட்டு, அந்த பழிய தூக்கி என் மேல போட்டுட்டான். அவன் அவங்க தங்கச்சி மேல ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டானே. இத நான் வெற்றி கிட்ட சொன்னா, அந்த வெற்றி என் பேச்ச நம்பவே மாட்டுக்கான். அந்த கருணா பேச்ச தான் கேட்டுட்டு இருக்கான். கருணா என்ன சொல்றானோ, அத தான் கண்மூடித்தனமா அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். இதனால தான் நான் இப்ப ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேனே. ஆனா, என் பொண்ண மட்டும் அவன்கிட்ட காமிச்சிடாதண்ணே. அப்புறம் என் பொண்ண ஏதாவது பண்ணிடுவான். அது மட்டும் இல்ல. இந்த உண்மை தெரிஞ்சத நீ காமிச்சுக்கிட்டு இருக்காதண்ணே. வேண்டாண்ணே. நீ கொஞ்சம் விலகியே இரு. அப்படி சொல்லிட்டு அங்க அபிக்கு சொல்றேங்க. அது எப்படிம்மா விலகி இருக்க முடியும்? நீ செய்யாத தப்புக்காக உள்ள இருக்கிற. அதுக்காக அவன நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன். அப்படி சொல்லிட்டு சண்முகம் சொல்றாங்க. வேண்டாண்ணே. உன்னுடைய குழந்தைங்களுக்காகவும் என் குழந்தையும் உன்கிட்ட தான் வளருது. உன் குடும்பத்துக்காக கொஞ்சம் யோசித்து பாரு. நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி குடு. அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? உன் மேல தப்பு இல்லன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி உன்ன வெளியில கொண்டு வரணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னம்மா இப்படி பண்ற? அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க. உடனே அபி இருந்துட்டு, இல்லண்ணே எனக்கு நீ சத்தியம் பண்ணி குடு. நீ எதுவும் பண்ண மாட்ட. அந்த வெற்றிக்கிட்டயும், கருணாகிட்டயும் எந்த வம்பும் வச்சுக்காத. கொஞ்சம் விலகியே இரு. கருணாவுக்கு நீ உயிரோட இருக்கன்னு தெரிஞ்சா அவன் உன்ன சும்மாவே முதல்ல விட மாட்டானே. எனக்காக நீ அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருக்கிறது தான் நல்லதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்முகம் அபிக்கு சத்தியம் பண்ணி குடுக்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.